ஏப்பா இப்படி இருந்தால் எப்படிப்பா அந்த டிராப்பி நம்ம கையில் எனக்கு நம்ம சரிப்பட்டு வரல. அப்படி என்னெல்லாம் இந்த மேட்சஸில் நடக்க போகுதே ஆண்டவா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் டெஸ்ட்டு கல்லையில் நடக்க போகுது. அது எப்போ நடக்க போகுதுன்னா சாட்டர்டே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சாட்டர்டே டு 19th ஆகஸ்ட் வரைக்கும் காலையில் 10 மணிக்கு தான் எல்லா மேட்சும். டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 எல்லா இன்னிங்ஸும் நடக்க போகுது. இதில் என்னென்னா சுப்மன் கில்லா அண்டு ஸ்ரீலங்கன் கேப்டன் தனஜய டி சில்வாவா இவங்க 2 பேரும் பல்லேகலையில் ஃபஸ்ட் டெஸ்ட்டு மோதுறாங்க காலைல 10 மணிக்கு. ஸோ அந்த ஸ்குவாட் லைனை பார்த்துடலாம். இந்தியா இப்படி இருந்தால் எப்படி நான் சொன்னேன் பார்த்தியா, அதுதான் விஷயமே. இந்தியா ப்ராபவலன் 11 எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் டெஸ்ட் வாஸ் ஸ்ரீலங்கா. அது வந்து பார்த்திங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஓகே, எனக்கு தெரிஞ்சு யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் அந்த இடத்துக்கு டிசர்வ்டு. ஸோ அதனால் அவர் எடுக்கணும். கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன் கொடுத்தீங்க, சரி ஓகே, அவரும் அந்த இடத்துக்கு டிசர்வ்டு. ஸோ அதுக்கப்புறமா சாய் சுதர்சன் பெட்டர் தென் தேவ்தத் படிக்கல். பட் ஒருவேளை சாய் சுதர்சனுக்கு இன்ஜுரி இருந்ததுனால ஸோ நீங்கள் தேவ்தத் படிக்கல் அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் செமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவ்தத் படிக்கல் பிக் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் சுப்மன் கில் ஆஸ் யூசுவல் கேப்டன், அவர் ஒன்றும் வேறு லெவல் ஃபார்மு. ரிஷப் பண்ட் கீப்பரும் அவர் வேறு லெவலில். பட் இந்த இடத்துல சர்ஃப்ராஸ் கானை எப்படிப்பா ஆட் பண்ணீங்க, அந்த இடத்துல பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ அதனால் துருவ் ஜுரல் வரணும். என்னோடய சைடு பொறுத்தவரை சர்ஃப்ராஸ் கான் ஓகே, பட் ஸ்ரீலங்கன் கண்டிஷனுக்கு ஓகே அப்படின்னு. ரவீந்திர ஜடேஜா இந்த இடத்துல நான் கான்ட்ரவர்சியாக வைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜாவும் லெஃப்ட்டும், குல்தீப் யாதவும் லெஃப்ட்டும், அதே மாதிரி மேனவ் சுதார் அவரும் லெஃப்ட்டு. எப்பா கௌதம் கம்பீர் நீ ஹெட் கோச்சாக இருந்தால் என்னென்ன பண்ணுவேன், அதாவது பேட்டர்ஸ் பூரா லெஃப்ட் ஆக்குனேன், இப்போ என்னென்னா பவுலர்ஸ் பூரா லெஃப்ட் ஆக்கிட்டு இருக்கிற யாரு சாமி நீ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஸோ என்னோடய கருத்து அதே தான். 3 லெஃப்ட்டு ஸ்பின் பவுலரை வச்சு அங்கே என்ன பண்ண போகிறாங்க பல்லேகலா ஸ்டேடியத்தில், இது ஒன்று தான். அதாவது இந்தியா தோத்தா இது ஒன்று மட்டும்தான் ட்ராபேக்கு. பட் எஸ்எஸ்எல் குர்னூர் பேரர் முகமது சிராஜ் எல்லாம் ஓகே. குர்னூர் பேரருக்கு பொதுவாக பிரசித் கிருஷ்ணா வந்தாலும் பெட்ரு தான். பட் 2 பேரும் வேறு லெவலில் அது பேட்டிங் இருக்குது. பிரசித் கிருஷ்ணா பேட்டிங் இல்லை. முகமது சிராஜ் வழக்கம் போல் செம்ம பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டேஸில் ஹேட்ரிக் 6 அடிச்செல்லாம் சம்பவம் பண்ணார் ப்ராக்டிஸ் மேட்ச்சில். ஸோ இதன் மூலிமா இந்தியா தோற்றா என்ன ரீசன்னா ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், மேனஸ் இதன் மூலிமா தான். ஸோ ப்ராபுல் ஓகே, பட் அதாவது இந்தியா WTC அந்த சைக்கிள் 2027 ஃபைனல் போன அந்த சைக்கிளில் இருக்கணும்னா இந்த 2 மேட்ச்சு வின் பண்ணி நம்ம அந்த ட்ராஃபியை தூக்கணும். அப்படி தூக்கினா மட்டும்தான் இந்தியா WTC 2027 ஃபைனல் சைக்கிளில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிடுறோம். சரி, அதுதான் ரியாலிட்டி. ஸோ ஆகஸ்ட் 15 to ஆகஸ்ட் 27 நடக்கிற இந்த மேட்ச்சு எண்ட் ஆஃப் தி சீரியஸை பொறுத்து மட்டும் டெஸ்ட் சீரீஸில் இந்த கப்பு சுப்மன் கில் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த WTC ஃபைனல் 2027 சைக்கிளில் இருப்பார். இல்லைன்னா அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஆயிடுவாப்பில் நம்ம சுப்மன் கில். டெஸ்ட்டு கேப்டன்சி ஹெட் கோச் கௌதம் கம்பீர் இவங்க 2 பேர் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரி ஓகே, டே பை டே என்னத்தையாவது போட்டு உழப்பிட்டு இருப்பாங்க, அது எல்லாமே பார்த்துடலாம். டே 1, டே 2, டே 3, டே 4 நம்ம சேனலில் எல்லா இன்னிங்ஸும் எல்லா டேவும் வரும். நீங்கள் பார்த்து கண்டுகளிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சுப்மன் கில் இந்த மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாருன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.